மின் நுகர்வோர் சேவை மையம் மூலம் பெறப்பட்ட 4000 புகார்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கோவை மாவட்டம் குள்ளக்காபாளையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். மின்சாரத்துறை சார்ந்த புகார்களை பெறுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரே செல் நம்பர் அறிவிக்கப்பட்டு அது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மனு முதலமைச்சர்கள் கொண்டு வந்தார்கள். நாளொன்றிற்கு குறைந்தபட்சம் 3000 அழைப்புகள் தொடங்கி 4000 அழைப்புகள் என அந்த அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. சில நாட்கள் 2000 அழைப்புகள் வருகின்றன. வரக்கூடிய அழைப்புகள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்படுகின்றன. 98.5% புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுகின்றன. மீதம் இருக்கக்கூடிய புகார்கள் அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று 2 நாட்களில் அந்த புகார்களுக்கும் தீர்வு காணப்படுகின்றன. எனவே மின் விநியோகத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த புகார்கள் உடனுக்குடன் தீர்வு காணப்படுகின்றன. புதிய மின் இணைப்பு கேட்டு அல்லது மின் இணைப்பு மாற்றங்கள் குறித்து கோரிக்கைகள் வைத்தால் 2 நாட்களில் அவர்களுடைய அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கிராம ஊராட்சி சாலைகள் புதுப்பிப்பதற்காக 20 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி புதிய சாலைகளை ஏற்கனவே பழுதடைந்த சாலைகளை புதுப்பிப்பதற்கு சிறப்பு நிதிகளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் நிதிகள் தேவை என்று கருத்துரு அனுப்புகின்ற பொழுது கூடுதலான நிதிகளை வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள்.